கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 16:18, Matthew 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்ப பேதுரு சொல்லும்போது முதல்ல சீமோனேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப பேதுரு, பெட்ராஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழியில சொல்றாரு. இப்போ ஆண்டவர் வார்த்தைகளை வைத்து விளையாடுகிறார். பெட்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே சொல்லும்போது என்ன, அங்கே கல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமும் அதற்கு இருக்கிறது. அப்போ அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் இந்த வெளிப்பாட்டின் மேலே, ஏன்னா பேதுரு மேலே சபையை கட்டுறேன்னு சொல்லலை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நிறைய பேர் இதனை எடுத்துக்கொள்வது பேதுரு மேலே தான் சபையை கட்டினார். இல்லவே இல்லை. பேதுரு சொன்ன இந்த வெளிப்பாட்டின் மேலே என்ன, நான் கிறிஸ்து, மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற இந்த வெளிப்பாட்டின் மேலே நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய சபையை கட்ட போகிறேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. என்ன, ஒருத்தராலும் கூடாது. அந்த பேதுருவே என்ன எழுதினாரு, 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தில், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். என்ன, இயேசு கிறிஸ்து அஸ்திபார கல்லு, அதுக்கு மேல கட்டப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள கற்கள் நம்ம. அதே மாதிரி எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லும்போது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அப்ப என்ன, உனக்கு உண்டான நான் தான் தேவனுடைய குமாரன் என்று சொன்ன இந்த வெளிப்பாட்டின் மேல நான் என் சபையை கட்டுவேன். ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு. இந்த சபை யாருக்கு சொந்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். சபை மனிதனால் உண்டானது அல்ல, இது தேவனால் உருவாக்கப்பட்டது, இது தேவனால் கட்டப்பட்டு வருகிறது. தேவன் தன்னுடைய சபையை எடுத்துக்கொண்டு போக வருகிறார். அதனால சபை எந்த ஒரு மனுஷனுக்கும் சொந்தம் இல்லை. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, சபை என்பது கட்டடம் அல்ல, ஜனங்கள். அது என்ன, அது கர்த்தருக்கு சொந்தமானது. அடுத்து என்ன சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. அப்படின்னா என்ன, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எவனோ எங்க போறதில்ல, பாதாளத்துக்கு போவதில்ல. பாதாளம் என்ன பண்ண முடியாது, அவனை மேற்கொள்ள முடியாது. மரணம் கூட அவனை பிரிக்க முடியாது. ஏன்னா ரோமர் 8வது அதிகாரத்தில் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கக்கூடியவன் யார் என்று சொல்லும்போது, 8வது அதிகாரம் 38, 39 வசனம் சொல்லும்போது என்ன, மரணமோ வியாகுலமோ நோயோ எதுவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, இயேசுதான் மெய்யான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற வெளிப்பாட்டின் மேல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சபையை கட்டி கொண்டு வருகிறார். அதில் வருகிற ஒருத்தரும் பாதாளம் செல்வதில்லை. அவர்கள் தேவனோடு நித்திய காலம் பரலோகத்தில் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மை அழைத்து எப்படி நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் கிறிஸ்தவன் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை எதன் மேல கட்டப்பட வேண்டும்? கிறிஸ்துவின் மேல கட்டப்பட வேண்டும். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், அது சரீரப்பிரகாரமாக நம்ம பூமியில எடுக்கக்கூடிய குடும்பம், ஊழியம், வேலை எல்லாமே எதுல இருக்கணும்? கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதா இருக்கணும். அப்ப நீங்க என்னன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எப்படி நான் உங்களுடைய சபையை கட்டுவதற்கு, ஏன்னா நான் தான் அந்த தேவனுடைய ஆலயம், அப்ப நான் இருப்பதற்கு நான் எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா நம்ம இந்த பூமியில இருக்கும்போது நமக்கு பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நிந்தைகள், பலவிதமான சோதனைகள் உண்டாகும். அதை பூரா நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? தேவனுடைய வார்த்தையிலும் தேவனோடு இருக்கக்கூடியதிலையும். அதனால நம்ம என்ன, நீங்களும் நானும் அந்த ஜீவனுள்ள மாளிகையில் உள்ள ஜீவனுடைய கற்கள். அப்போ நீங்களும் நானும் எந்த அளவிற்கு இதை உணர்ந்தவர்களாய், நானும் தேவனுடைய ஒரு சபையில் ஒரு அங்கம்,
நானும் இந்த சபையில கட்டப்படுவதற்கு ஒரு முக்கிய பொறுப்பு. அதனால நானும் இந்த சபையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதில் கட்டப்படுகிறவனாய் நான் கட்டப்பட்டு அதன் மூலமாய் தேவனுடைய சபை எந்த ஒரு போராட்டம், நிந்தை எல்லாவற்றையும் தாங்கக்கூடியதாய் ஜெயங்கொள்ளக்கூடியதாய் இருப்பதற்கு நானும் எப்படி வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக நம்ம வாழ வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ நீங்களும் நானும் என்ன, இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே ஆண்டவர் என்கிற அந்த கல்லின் மேல கட்டப்பட்டவர்களாய் இருப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நீர்தான் மெய்யான கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்தும் உணர்ந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் அதில் கட்டப்பட்டவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.